கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா answerthepublic.com இந்த வெப்சைட் தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். அதாவது கண்டென்ட் மார்க்கெட்டிங் மூலமா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். ஸோ இந்த வெப்சைட்ல என்னெல்லாம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, உங்க பிசினஸ் தேவையான டெய்லி போஸ்ட் கண்டென்ட்டை இங்க நீங்க மேக் பண்ண முடியும். உங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி நீங்க போஸ்ட் போடணும், என்ன மாதிரி கண்டென்ட்டை நீங்க டெலிவரி பண்ணணும், எல்லாமே இது மூலமா நீங்க எடுக்க முடியும். அதை பத்தி நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சேனலுக்கு வரதா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மூலம் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லாக தான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சுன்னா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிசினஸ்க்காக கண்டென்ட் டெய்லியும் நீங்க போஸ்ட் போட்டாலும் சரி, இல்ல கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, எல்லாருமே அவங்க டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கான லீட்ஸோ அங்கிருந்து ஒரு என்கொயரியோ ஜென்ரேட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. யாருமே ஃபாலோவர்ஸ்க்காகவோ இல்ல பேஜ் லைக்ஸ்க்காகவோ ஒரு பிசினஸ் நான் அதை பண்ண மாட்டேன். ஸோ நீங்க உங்க பிசினஸ்க்காக நீங்க டெய்லியும் எப்படி உங்க டார்கெட் ஆடியன்ஸ் கண்டென்ட் மேக் பண்ணலாம், அது மூலம் எப்படி என்கொயரி ஜென்ரேட் பண்ணலாம், அதுதான் மேக்ஸிமம் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நீங்க பேஜ் ஃபாலோவர்ஸ்க்காகவோ இல்ல பேஜ் லைக்ஸ்க்காகவோ யாருமே கண்டென்ட் மேக் பண்ண போறது இல்ல. ஸோ அது எப்படி மேக் பண்றது, ஸோ அதுக்கான வெப்சைட் தான் இந்த answerthepublic.com. இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க பிசினஸ் தேவையான டே டு டே கண்டென்ட். ஸோ என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணலாம், அதுவும் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணலாம், ஸோ உங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற கண்டென்ட்டை நீங்க இங்க இருந்து கெட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து 4 ஷார்ட் பர்சனலா இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓவரால் சொல்லிடுறேன். ஸோ இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா பிரைசிங் இருக்கு. ஸோ பர் மந்த் நீங்க $5 பே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க 5 யூசர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணாதான் $15 பே பண்ற மாதிரி. பட் ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ணும்போது டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 3 டெய்லி சர்ச்சஸ், உங்களால ஒரு நாளைக்கு 3 சர்ச்சஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேல உங்களால பண்ண முடியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைசிங். ஸோ மேக்ஸிமம் நீங்க ஒரு நாளைக்கு 3 சர்ச்சஸ் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். பிகாஸ் நீங்க இந்த 3 சர்ச்சஸ் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50+ கண்டென்ட் மேக் பண்ண முடியும். ஸோ அது எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ டியூட்டோரியல் கொடுத்துருக்காங்க, வெபினார் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இதை பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுன்னா நீங்க டைரியா போய் அட்டன் பண்ணலாம். இல்ல ஃபோரம் இருக்கு, பிளஸ் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃப்ரீயா தான் படிச்சு பாருங்க. ஸோ இந்த யூஸ் கேஸ் எல்லாம் நான் இப்போ அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். ஸோ இதுல வந்து நீங்க 4 சர்ச் இன்ஜினுக்காக ஒர்க் பண்ணலாம். ஒன்னு பார்த்தா கூகுள், இன்னொன்னு பிங், இன்னொன்னு யூடியூப், இன்னொன்னு அமேசான். ஸோ கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கண்டென்ட்ல மக்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிங்ல சர்ச் இன்ஜின் என்ன மாதிரி கண்டென்ட் சர்ச் பண்றாங்க, யூடியூப்ல என்ன மாதிரி கண்டென்ட் சர்ச் பண்றாங்க, அமேசான்ல எந்த ப்ராடக்ட் ஓவரா செல் ஆயிட்டு இருக்கு, அதை பத்தி இந்த ஒரு வெப்சைட் மூலமா நீங்க ட்ராக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஓவரால் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபார் பிக் திங்ஸ், டாக்ஸ், ஜஸ்ட் இந்த மாதிரி இப்ப நீங்க கூகுள்ல போயிட்டு ஷார்ட்ஸ் ஃபார்னு கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக் கீழே உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். பாத்தீங்கன்னா இதை கூட நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் ஓவரால் வெப்சைட். இப்போ நம்ம ஒரு லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் நீங்க லாகின் பண்ண உடனே, அதாவது ஒரு உங்களோட அக்கௌண்ட் வச்சு நீங்க லாகின் பண்ண உடனே உங்களுக்கு டேஷ்போர்ட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணா, ஸோ இந்த டேஷ்போர்ட்ல போயிட்டு உங்க பிசினஸ்க்கான கீவேர்ட்ஸோ இல்ல உங்க பிசினஸ் டார்கெட் ஆடியன்ஸ்க்கான கீவேர்ட்ஸோ இங்க நீங்க டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தான். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் நான் போடுறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் போட்டு நான் சர்ச் பண்றேன். எனக்கு என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட் சர்வீஸ்க்கு எனக்கு மொத்தம் 525 ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் 52 கொஸ்டின்ஸ் இருக்கு, ப்ரிபோசிஷன் 66 இருக்கு, கம்பேரிசன் 30 இருக்கு, ஆல்பாபெட்டிக்கல் வைஸ் 362 இருக்கு, ரிலேட்டட் வந்து 15 இருக்கு. இதை நீங்க சிஎஸ்சியாவோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க உங்க ப்ராஜெக்ட் கரெக்டா தான் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க அதுக்கான கண்டென்ட்டை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சர்ச் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 14,800 டிஜிட்டல் மார்க்கெட் சர்ச், அந்த மாதிரி சர்ச்சஸ் சர்வீஸ் சொல்லிட்டு சர்ச் பண்ற ஒரு வால்யூம் மட்டும் பார்த்தா 14,000. காஸ்ட் பர் கிளிக், இந்த கீவேர்டுக்கான காஸ்ட் பர் கிளிக் வந்து பாத்தீங்கன்னா $0.71 அப்ராக்சிமேட்லி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரூபீஸ் கிட்ட வருது. ஸோ ஓகேவா கைஸ், இதுல வந்து 52 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். இதுதான் நான் வந்து இதுக்காக உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சர்ச் வால்யூம்ஸோ இல்ல காஸ்ட் பர் கிளிக்ஸ்க்காக நான் உங்களை கூட்டு வரல. ஸோ இங்க நான் உங்களுக்கு கூட்டு வந்த மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டே டு டே கண்டென்ட் என்ன மாதிரி மக்கள் சர்ச் பண்றாங்க, அதுக்கான கண்டென்ட் நான் இங்க இருந்து எடுக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட் சர்வீஸ் என்னோட கீவேர்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது கீவேர்டுக்கு ரிலேட்டான சர்ச்சஸ் என்ன மாதிரி சர்ச்சஸ் நடந்திருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா வை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், இதுக்கான கண்டென்ட் நான் ரெடி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட்ஸாவோ வீடியோவோ யூடியூப் வீடியோவோ ரெடி பண்ணலாம், இல்ல ஒரு போஸ்ட் கூட ரெடி பண்ணலாம். அது வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், இதை பேஸ் பண்ணி இதெல்லாம் சர்ச்சஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலா கூகுள் நடந்திருக்கு ஒய்ல. ஸோ இது வந்து பார்த்தா ஒய் டேர்ம்ஸ், ஒய்ல வந்து இந்த மாதிரி சர்ச்சஸ் நடந்திருக்கு. வாட் இஸ் த இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், அப்புறம் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ
வாட் இஸ் நடந்திருக்கு, அப்புறம் வந்து வாட் டஸ் த டிஜிட்டல் மாடல் சர்வீஸ் மீன், ஸோ அதுக்கு என்ன இந்த மாதிரி சர்ச் நடந்திருக்கு, ஹவு டிஜிட்டல் மாடல் சர்வீஸ் ஏஜென்சி ஒர்க்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் அப்ப எடுத்து இதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை நான் சாட் ஜிபிடிலயோ இல்ல நானே எனக்கு தெரிஞ்ச ஓன்னு கண்டென்ட் ரைட் பண்ணி நான் இதுக்கான போஸ்ட், அதாவது டெய்லி போஸ்ட் என்னோட சோசியல் மீடியாவான யூடியூப்க்கோ ஷார்ட்ஸுக்கோ இல்ல ரீல்ஸ்க்கோ நான் இதை வச்சு நான் ரீல்ஸ் மேக் பண்ணி என்னோட டெய்லி போஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஏன் இதை யூஸ் பண்றேன் பார்த்தா இதுதான் வந்து பார்த்தா மக்கள் சர்ச் பண்ற கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்க பிசினஸ்க்கு நீங்க எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஜிட்டல் சர்வீஸ், நீங்க வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் சரி, இல்ல நீங்க பேட்டரி சர்வீசஸ் எந்த பிசினஸ் சரி, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக இப்ப வந்து என்ன பண்றேன், ஏசி சொல்றேன், ஏசி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ ஏசி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் உள்ள சர்ச் பண்றேன்னா எனக்கு இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அண்ட் டாபிக்ஸ் வந்து ஷோ பண்ணும். இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், அதுக்கான கண்டென்ட்டான போஸ்ட் பிளஸ் வீடியோஸ் பிளாக்ஸ், ஸோ இதை யூஸ் பண்ணி எழுதுவேன். ஸோ இதனால என்ன நடக்கும் பார்த்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் ரைட் பண்ணா எனக்கு வந்து சர்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது எஸ்இஓ ஸ்கோர் இன்க்ரீஸ், ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். அதே போஸ்டோ நான் வீடியோஸ் கிரியேட் பண்ண எனக்கு என்கேஜ்மெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தா 104 கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏர் கண்டிஷனர் ஏசி பத்தி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் மக்கள் சர்ச் பண்றாங்க, அது ரிலேட்டடா நீங்க எப்படி மேக் பண்ணலாம், ஸோ அதற்கான கொஸ்டின்ஸ் எப்படி. ஸோ இங்க எண்ட் ஆஃப் த டே இங்க எப்படி இது ஒர்க் ஆகும் பார்த்தா நீங்க கொடுக்குற உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கான கீவேர்ட் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க கொஸ்டின் மேக் பண்ணுங்க. அதை அந்த கொஸ்டினுக்கான கண்டென்ட்டோ போஸ்டோ வீடியோஸோ நீங்க ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதான் கைஸ், இதுக்கு நான் யூஸ் பண்றது மெயினான காரணம் தான். இது நீங்க கூகுளுக்கும் யூஸ் பண்ணலாம், பிங்குக்கு யூஸ் பண்ணலாம், யூடியூப் சில பேர் யூடியூப் வீடியோக்கு டைரக்டாவே நீங்க யூஸ் பண்ணுவாங்க. யூடியூப் வீடியோஸ்க்கு நீங்க யூஸ் பண்றதா டைரக்டா இது யூஸ் பண்ணி யூடியூப் வீடியோஸ் ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா இங்க இருக்கும். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் மூலமா உங்களுக்கான ரீச் இருக்கும், உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் உங்களால ரீச் பண்ண முடியும். பிளஸ் உங்களான நீங்க பார்த்து தெரியும். ஸோ ஏசிக்கு நான் வந்து யூடியூப் கொடுத்துருக்கேன், யூடியூப்ல ஏசி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி எல்லாம் சர்ச்சஸ் நடக்குது பாருங்க இதுல, ஆக்சுவலா வந்து இதுல யூடியூப்ல. ஸோ ஏசி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மேடவாக்கம் சொல்லி சர்ச் நடக்குது. ஸோ இந்த மாதிரி சர்ச்சஸ் தான் நடந்திருக்கு மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ என்ன மாதிரி மக்கள் வந்து சர்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஒன்று இருக்கு. ஸோ இதுல இதை பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு எது இதுக்கு முன்னாடி அதாவது ப்ரிப்போசிஷன் ஒண்ணு இல்லை, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீவேர்ட்ஸோ பின்னாடி கீவேர்ட்ஸோ கொஞ்சம் லைட்டா ஆட் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் ஏசி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மேடவாக்கம் சொல்லிட்டு நிறைய இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தா ஏசி சேல்ஸ் இன்ஸ்டாலேஷன் நியர்மி, இந்த மாதிரி தான் நிறைய பேர் சர்ச் பண்றாங்க. இதை வந்து உங்களோட டைட்டில் டேக்லயோ இல்ல உங்களோட டைட்டில்லையோ இல்ல உங்க டிஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்ணா கண்டிப்பா சர்ச் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் கைஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சேன். இது மட்டும் இல்லாம கூகுள் ட்ரெண்ட்ஸும் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க கஸ்டமர் டார்கெட் ஆடியன்ஸ் அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லி வீடியோஸ் மேக் பண்ணலாம், அவங்களோட அதுக்கான பெனிஃபிட்ஸ் சொல்லி வீடியோ மேக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களால மேக் பண்ண முடியும். ஸோ அதுல ஒரு பார்ட் தான் இந்த answerthepublic.com. ஸோ நீங்க ஜஸ்ட் வந்து இன்னைக்கு இப்போதைக்கு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க இந்த வெப்சைட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த வெப்சைட்ல என்னென்ன நம்ம கெட் பண்ண முடியும், இதை யூஸ் பண்ணி எப்படி எனக்கு என்னோட பிசினஸ்க்கு வந்து போஸ்ட் கண்டென்ட் வீடியோஸ் மேக் பண்ண முடியும் சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து அப்கமிங் டேஸ்ல எப்படி உங்க பிசினஸ்க்கான கண்டென்ட், அதாவது போஸ்ட் வீடியோஸ் பிளஸ் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எப்படிலாம் மேக் பண்ணலாம், எப்படி கண்டென்ட் வந்து உங்க பிசினஸ் செட் பண்ணணும், ஸோ அப்கமிங் டேஸ்ல நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ கைஸ். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.